ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கௌதம் டெக் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செட்டிங்ஸை பற்றி தான் நண்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் நீங்கள் கட்டாயமாக ஆன் பண்ணி வைங்க. ஸோ அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லுக்கான வரும் நண்பா. ஸோ அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க. ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் சொல்கிற இந்த செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் நீங்கள் கட்டாயமாக ஆன் பண்ண வேணும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய கால்ஸு, ஓடிபி மெசேஜஸ்ஸு, அப்புறம் நார்மல் மெசேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எல்லா டேட்டாவையும் திருடிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த ப்ரைவசியான கால்ஸு, மெசேஜஸ்ஸு, ஓடிபி மெசேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா உங்களை ஆன் பண்ண வைக்க சொல்கிறேன் நண்பா. ஸோ இது ரொம்பவும் இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ், உங்களுக்கு ரொம்பவும் சேஃப்டியாகவும் ப்ரைவேட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஆன் பண்ணி வைங்க. ஓகே நண்பா, உங்கள் மொபைலில் பேசிக்காகவே அபவுட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ இந்த இடத்துல பில்டு நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனா என் மொபைல் பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல், இதில் வெர்ஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் மொபைலில் பில்டு நம்பர்னு வெளியிலேயே கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது அபவுட் ஃபோனுங்கிறத கிளிக் பண்ணாவே உங்களுக்கு பில்டு நம்பர் இருந்துச்சுன்னா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்க நண்பா. ஸோ 7 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனபிள் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு ஆல்ரெடி இருக்குன்னு வருது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி 7 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிரும். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணுற இடத்துலேயே நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஓப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாக இந்த செட்டிங்ஸ்லேயே டெவலப்பர் ஆப்ஷன் இருந்தாலும் இருக்கலாம். ஸோ ஓப்போ மொபைல் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸில் உள்ள போய்க்கிங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி டிசபிள் இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிடுங்க நண்பா. ஸோ அதுக்கப்புறம் இதே செட்டிங்ஸில் கீழே கடைசி வரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க நண்பா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் எஸ்எம்எஸ் அண்ட் கால் லாக் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசபிள் இருக்கும் நண்பா. ஸோ இதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்ஸோ மெசேஜோ எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க, கீழே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நண்பா. ஒன்லி டிஃபால்ட் ஃபோன் அண்ட் மெசேஜிங் ஆப்ஸ் ஹேவ் த எஸ்எம்எஸ் அண்ட் கால் லாக்ஸ் பெர்மிஷன்ஸ். அதாவது நம்ம மொபைல் கூடயே வந்த அந்த மெசேஜ் ஆப்பும் நம்ம கால் பண்ணுற அந்த ஃபோன் லாக் ஆப்பும் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்க எந்த அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டிங்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை டிசபிள் இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வைங்க நண்பா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க நண்பா. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க.